வணக்கம். நாராயணியத்தோட 5வது தசகத்துல பிரபஞ்சத்தோட படைப்பு ரகசியங்களை நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். போன பகுதியில மகத்தத்துவத்துல இருந்து நான் அப்படிங்கிற அகங்காரம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ அந்த அகங்காரத்துல இருந்து இந்த பிரபஞ்சமே எப்படி விரிவடைஞ்சதுங்கிற ரொம்பவே ஆச்சரியமான பயணத்தை நாம தொடரலாம். யோசிச்சு பாருங்களேன், நானுன்னு சொல்ற இந்த ஒரு சின்ன உணர்வு, இந்த அகங்காரம் எப்படி இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சமா உருவெடுக்க முடியும்? இதுவே ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இதுக்கான பதில தான் நாராயண பட்டத்திரி அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப அழகா நமக்கு விளக்குறாரு. வாங்க அதுக்குள்ள ஆழமா போலாம். சரி, இந்த உருவாக்கம் எப்படி தொடங்குதுன்னா, முதல்ல இந்த அகங்காரம் தன்னை தானே மூணா பிரிச்சுக்குது. அதுவும் சும்மா இல்ல, சத்வம் ரஜஸ் தமசுன்னு சொல்ற 3 குணங்களோட அடிப்படையில இந்த 3 பிரிவுகள்ல இருந்து தான் படைப்போட எல்லா அம்சங்களும் வெளிப்பட போகுது. இப்போ தசகம் 5 ஸ்லோகம் 6. சோஹம்ச திரிகுணக்ரமாத் திரிவிததாமாசாத்ய வைகாரிகோ பூயஸ்தேஜசதாமசா விதிபவன் நாத்யேன சத்வாத்மனா தேவானிந்திரிய மானினோ கிருத திஷா வாதர்க்கபாஷ்யஸ்வினோ வஹ்னீந்திரச்சுதமித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ர ஷாரீரகான். இந்த ஸ்லோகத்துல பட்டத்திரி ரொம்ப அழகா விளக்குறாரு. அந்த அகங்காரம் 3 குணங்களுக்கு ஏத்த மாதிரி வைகாரிகம், அதாவது சாத்விகம், தைஜசம், அதாவது ராஜசிகம், அப்புறம் தாமசம்னு 3ஆ பிரிஞ்சது. இதுல முதல்ல வர்ற அந்த சாத்விகமான பிரிவிலிருந்து தான் நம்மளோட புலன்களுக்கும் மனசுக்கும் அதிபதிகளான தேவர்கள் எல்லாம் உருவாகிறாங்க. இப்ப பாருங்க, இதுல எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் இருக்குன்னு. நம்மளோட ஒவ்வொரு புலனுக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு உள் உணர்வுக்கும் ஒரு அதிதேவதை எப்படி உருவானதுன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம காதுகளுக்கு திக் தேவதைகளும், கண்களுக்கு சூரியனும், மனசுக்கு சந்திரனும் அதிபதிகளா அந்த சாத்விக அகங்காரத்துல இருந்து தான் வெளிப்பட்டாங்க. இது நிஜமாவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு காஸ்மிக் டிசைன் இல்லையா? சரி, சாத்வீக அகங்காரத்துல இருந்து தேவர்கள் வந்தாச்சு. அப்போ மத்த 2 அகங்காரம், அதாவது ராஜசிகம் தாமசிகம், அதிலிருந்து என்ன உருவாச்சு? அதிலிருந்து தான் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கிறதுக்கான கருவிகள் உருவாச்சு. வாங்க அடுத்த ஸ்லோகத்துல அது எப்படின்னு பார்க்கலாம். தசகம் 5 ஸ்லோகம் 7. பூமன் மானச புத்தி ஹங்கிருதி மிலச்சித்தாக்கியோ விருத்யன்விதம் தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலாத் சத்வாம்ச ஏவாஸ்ருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணஸ்தத்தாமசாம்சாத் புனஸ்தன்மாத்திரம் நபோசோ மருத்புரபதே சப்தோ அஜனி த்வத் பலாத். குருவாயூரப்பா, உன்னோட சக்தியால இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு இந்த ஸ்லோகம் விளக்குது பாருங்க. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு சொல்ற உள்கருவிகளும் 10 புலன்களும் படைப்போட முதல் நுண்மூலமான ஒளியும் எப்படி வந்துச்சுன்னு இப்போ பார்க்க போறோம். அப்போ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த பிரிவினை தான். சத்வகுணம் நம்ம சிந்தனைக்கு காரணமான அந்த கரணத்தை உருவாக்குது. அடுத்தது ரஜோகுணம். அது நம்மளோட செயல்பாடுகளுக்கு தேவையான 10 இந்திரியங்களையும், அதாவது 5 ஞானேந்திரியங்கள் 5 கர்மேந்திரியங்களும் உருவாக்குது. கடைசியா தமோகுணம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் சப்தம், அதாவது ஒளிங்கிற முதல் நுண்மூலத்தை உருவாக்குது. சரி, இப்போ ஒளி வந்தாச்சு. இதுக்கப்புறம் படைப்பு எப்படி நகருது? இங்கிருந்து தான் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்னிலிருந்து இன்னொன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்ற 5 பெரிய மூலங்களும் உருவாகுது. இது படைப்பிலேயே ஒரு பிரமிப்பான கட்டம். தசகம் 5 ஸ்லோகம் 8. ஷப்தாத்யௌம ததஸ் சர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபம் அதோ மகோ வதச்ச ரசம் தோயம் சகந்தம் மஹீம் ஏவம் மாதவ பூர்வ பூர்வ கலநாதாத்யாதத்ய தர்மான்விதம் பூதகிராமமிமம் त्वमेव பகவன் பிராகாஷயஸ்தாமசாத். இந்த ஸ்லோகத்துல தாமச அகங்காரத்திலிருந்து மூலங்கள் உருவாகிற வரிசைய பட்டத்திரி சொல்றார். பகவானோட சங்கல்பத்தால அந்த ஒளியிலிருந்து எப்படி ஆகாயம் வந்து அதிலிருந்து ஒன்னொன்னா மத்த மூலங்களும் உருவாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்க, இது ஒரு அற்புதமான செயின் ரியாக்ஷன். ஒளியோட நுண்மூலத்திலிருந்து ஆகாயம் வருது. ஆகாயத்திலிருந்து தொடு உணர்வு, அதாவது ஸ்பரிசம் உருவாங்கி அது காத்த உருவாக்குது. காத்திலிருந்து உருவம், அதாவது ரூபம் வெளிப்பட்டு அது நெருப்ப தருது. நெருப்பிலிருந்து சுவை, அதாவது ரசம் பிறந்து அது நீரா மாறுது. கடைசியா நீர்லிருந்து மணம், அதாவது கந்தம் உருவாகி அது பூமியை தோற்றுவிக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, புதுசா உருவாகிற ஒவ்வொரு மூலமும் அதுக்கு முன்னாடி இருந்த மூலத்தோட குணத்தையும் தன்னோட சேர்த்து எடுத்துக்குது. உதாரணத்துக்கு, காத்துல ஒளியும் இருக்கும், தொடு உணர்வும் இருக்கும். கடைசியா பூமி உருவாகும்போது அதுல 5 குணங்களுமே இருக்கும். சரி, இப்போ படைப்புக்கு தேவையான எல்லா மூலப்பொருட்களும் ரெடி. தேவர்கள், இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள்னு எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஆனா இவங்க எல்லாரும் தானா ஒன்னு சேர்ந்து
இந்த பிரபஞ்சத்தை, இந்த அண்டத்தை உருவாக்க முடிஞ்சதா? முடியல. அப்படி தனித்தனியா இருந்த இந்த சக்திகளுக்கு தானா ஒன்னு சேர்ந்து ஒரு வேலையை செய்யற சக்தி இல்ல. அப்போதான் அந்த மூலப்பொருளான பரம்பொருளே நேரடியா களத்துல இறங்க வேண்டியதா இருந்துச்சு. தசகம் 5 ஸ்லோகம் 9 ஏதே பூதகணஸ்ததைந்திரிய கணா தேவாஷ்ச ஜாதாக பிருதங்னோ ஷேகுர்புவனாண்ட நிர்மிதி விதோ தேவைரமீபிஸ்ததா துவம் நானாவித சூக்திபிர்னுதகுணஸ்தத்வான்யமூன்யாவிஷம் சேஷ்டாசக்திமுதீரிய தானி கடயன் ஹைரண்யமண்டும் வியதா. 9. இந்த ஸ்லோகம் அது ரொம்ப தெளிவா சொல்லுது. உருவாக்கப்பட்ட பூதங்களும் புலன்களும் தேவர்களும் தனித்தனியா இருந்ததால அவங்களால ஒன்னா சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்க முடியல. அப்போ அவங்க எல்லாரும் உங்கள தான் துதி செஞ்சாங்கன்னு பட்டத்திரி சொல்றார். தேவர்கள் எல்லாரும் அவரை வேண்டிக்கிட்டதும் பகவானே அந்த எல்லா தத்துவங்களுக்குள்ளேயும் புகுந்து அதுங்களுக்கு இயங்குற சக்தியை கொடுத்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தாரு. அப்படி எல்லாத்தையும் அவர் ஒன்னா சேர்த்தப்ப உருவானதுதான் ஹிரண்ய அண்டம், அதாவது பிரபஞ்ச பொன் முட்டை. இந்த முட்டைக்குள்ளதான் எல்லா உலகங்களும் அடங்கி இருந்துச்சு. சரி, அந்த தங்க முட்டை உருவாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுதான் இந்த தசகத்தோட கிளைமேக்ஸ். அந்த முட்டைக்குள்ள இருந்து பகவான் தன்னோட பிரபஞ்ச வடிவத்தை, அதாவது விராட் புருஷ ரூபத்தை வெளிப்படுத்துறாரு. தசகம் 5ஓட கடைசி ஸ்லோகமான 10வது ஸ்லோகம் அந்த மகத்தான நிகழ்வை வர்ணிக்குது. அண்டம் தத்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே அதிஷ்டத் சஹசிரம் சமாஹா நிர்பிந்தன்ன கிருதாச்சதுர்தஷ ஜகத்ரூபம் விராடாஹ்வயம் சாஹஸ்ரைர் கரபாத மூர்த்திவகைர் நிஷேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி மருத்புராதிப சமாம் திராயஸ்வ சர்வாமயாத். 10வது ஸ்லோகம் அந்த பிரபஞ்ச முட்டை அந்த காரண ஜலத்துல 1000 தேவ வருஷங்கள் மிதந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பகவான் அதை திறந்துட்டு வெளியே வராரு. ஆமாங்க, 1000 தேவ வருஷங்கள் அந்த பொன்முட்டை காரண சமுத்திரத்துல சும்மா மிதந்துட்டு இருந்துச்சு. அந்த பெரிய கால இடைவெளிக்கு அப்புறம்தான் பகவான் அதிலிருந்து வெளிப்படணும்னு முடிவு பண்றாரு. அந்த முட்டை திறந்ததும் அதுக்குள்ள இருந்து பகவான் 1000 கைகள், 1000 கால்கள், 1000 தலைகளோட எல்லா ஜீவராசிகளையும் 14 உலகங்களையும் தன்னோட உடம்பாவே கொண்ட விராட்ட புருஷனா தோன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முழு பிரபஞ்சமுமே அவரோட உடம்புதான அர்த்தம். அப்படிப்பட்ட விராட்ட ரூபியே குருவாயூரப்பா என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காத்தருள்வாயின்னு சொல்லி பட்டத்திரி இந்த தசகத்தை முடிக்கிறாரு. இப்போ நாம பார்த்த நாராயணியத்தோட இந்த அற்புதமான படைப்பு ரகசியங்கள் மாதிரி சனாதன தர்மத்தோட இன்னும் பல பொக்கிஷங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுதான் எங்களோட நோக்கம். அத பத்தி ஒரு சில வார்த்தைகள். இந்த விளக்கத்தை கேட்டு ரசிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஞானகோஷ் ஒரு பன்மொழி சேனல். நாங்க ஆன்மீக ஞானத்தை ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், குஜராத்தி, மலையாளம் மற்றும் பெங்காலி மொழிகள்ல பகிர்ந்துக்கிறோம். இன்னும் பல முக்கிய மொழிகளும் சீக்கிரமே வர இருக்கு. எங்களோட ஒரே குறிக்கோள் சனாதன தர்மத்தோட காலத்தால் அடியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா, தெளிவா, அதே சமயம் அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கிறது தான். எங்க சேனல்ல ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சகஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காள மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரோட தெய்வீக அவதார வரலாறு பத்தின வீடியோக்களை நீங்க தினமும் பார்க்கலாம். இது எல்லாமே பல மொழிகள்ல இருக்கு. எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்க மறக்காதீங்க. வாங்க, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட இந்த ஒளிய இன்னும் பிரகாசமா ஒளிரச் செய்யலாம். நன்றி.